Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic figure controls. So normal pivot animatorல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற stick figuresல இருக்கிற control options என்னென்ன அந்த control options என்னென்ன மாதிரியான options and facilities provide பண்ணது அப்படின்றத பத்தி இந்த செக்ஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Figure controls. Figure control button on the left side of the main window can be used to add new figure and modify the selected figure. So the figure control options என்ன பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா most you can use it to the new figure. So new figures add பண்ணுறதுக்காகவும் and modify the selected figure. Some others changes. ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிற ஃபிகர்ஸில் சம் அதர்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபிகர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஃபிகர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் தட் மீன்ஸ் மெயின் விண்டோஸோட டாப் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆப்ஷன்ஸில் நமக்கு விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? தென் these options are discussed below. So one by one இந்த figure control options என்னென்ன இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? in this first one, add new figures, delete figures, edit figure type, center figure, flip figure, figure color, duplicate figure, figure scale, opacity, transparency, in some other options in the figure control options available இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டீப்பாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? தென் in this first one this is the option for figure controls. There are many options available இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? in this first one, add new figures. one new figures ஆட் பண்ணுறதுக்கான control options in this left of the main windows positionsல visible ஆகும். ஓகேங்களா? in this first one, add a figure to the animation. So if you want to make a animations in pivot animators, so pivot animatorsல ஒரு animations make பண்ணணும் அப்படின்றதுக்காக one more figures நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா now you can select this add figure button. So the add figure buttons also in figure control option. ஓகேங்களா? so the figure controls இருக்க one of the options என்ன பார்த்தீங்கன்னா add new figure. ஓகேங்களா? then next one, this is the symbol of add figures. ஓகேங்களா? add new figures கான icon symbol. okay, then next one is the delete figure. delete the selected figure. if you want to remove already selected figure, so already நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபிகர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். தென் delete the exacted ஒர்க்கிங் ஏரியா. ஸோ ஒர்க்கிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபிகர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் delete பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபிகர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா delete ஃபிகர். ஓகேங்களா? தென் this is the symbol of delete figures icon. ஓகேங்களா? this is as showing this icon to applying the delete a figure. ஓகேங்களா? then next one is the edit figure type. ஸோ எக்ஸாக்டட் ஃபிகர்ஸோடைய டைப்ஸை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸ் ஃபிகர் டைப்ஸை சேஞ்ச் பண்ணணும் அண்ட் தென் மோர் தென் மாடிஃபிகேஷன்ஸை அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபிகர் டைப் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் எடிட் ஃபிகர் டைப் சிம்பிள். ஓகேங்களா? open the selected figure in the figure builders window to modify it. The figure builders window is explained further. So further options பார்த்தீங்கன்னா edit figure optionsல ஸோ ஆல்ரெடி ஒரு நியூ ஃபிகர்ஸ் ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபிகர்ஸுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இல்லாமல் நியூ ஒன் ஃபிகர்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும். தட் மீன்ஸ் செலக்ட் ஃபிகர்ஸ் த ஃபிகர் பில்டர்ஸ் விண்டோஸ் டு மாடிஃபை இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை சம் அதர்ஸ் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபிகர்ஸுடைய சேஞ்சஸ் கலர்ஸ் ஆர் சைஸ் ஆர் செக்மெண்ட்டுடைய லென்த்தை சேஞ்ச் பண்ணுறது ஆர் செக்மெண்ட்ஸ் ஒன் மோர் செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொண்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஃபிகர்ஸ் டைப்ஸ்குள்ளார இருக்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் எடிட் ஃபிகர்ஸ் டைப் கண்ட்ரோலர். ஓகேங்களா? தென் this is the option for edit figure type controller. that means figure controller கான edit figure types. ஓகேங்களா? then next one is the center figures. if you want to assign the center of the position,
that is the pivot animator options la in the working area, that means exact figures in apply in the center of the position. So in the positions assign பண்றதுக்கான options of control, it's called center figure control. This ஓகேங்களா, this is the center figure control. ஓகேங்களா, now move the selected figure to the center of the animations area. So அந்த correct working ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்க்கான ஃபிகர்ஸ் எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸில் நமக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா பை செலக்டிங் திஸ் ஆப்ஷன். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் சென்டர் ஃபிகர் கண்ட்ரோல். ஓகேங்களா, தென் next one is the flip figure. So if you want to rotate the figure, so exact some other angle or horizontal to vertical, vertical to horizontal, some other angle basis la ஒரு particular figures நீங்க rotate பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா the flip figure control. ஓகேங்களா, flip figure, flip the selected figure horizontally. For example vertical இருக்கிற ஒரு figures நீங்க horizontally rotate பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா flip figure option. ஓகேங்களா, this is the option for using this flip figure. Okay, then next one is the figure color. So if you want to set the figure color, so figures உடைய colors change பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? For example normal figures colors are black. ஓகேங்களா, black and colors-ல நமக்கு அசைன் ஆகும். If you want to change the figures by selecting this figure color control, change the color of the selected figure using the Windows color selector. So Windows selectors color selectors கான option buttons view ஆகும். Now you can select this option. Okay, so figure colors கான palette options assign ஆகும். the palette options just நீங்க click பண்ணும்போது if you want to select any one color, so என்ன colors நீங்க assign பண்ணனும் அந்த figuresக்கு அப்படின்றத choose பண்ணுங்க and set the selected segment. so segment by segments நீங்க colors assign பண்ண போறீங்களா or each and entire figures கான colors choose பண்ண போறீங்களா அப்படின்றத first நீங்க select பண்ற அந்த segment or overall images based on the colors fill ஆகும். ஓகேங்களா, this is the figure colors control option. ஓகேங்களா, then next one is the duplicate figures. if you want to create one more same image of figures, so same image of figures நீங்க create பண்ணனும், one more same structure of figures நீங்க மேக் பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா duplicate figure option. ஓகேங்களா, so making this duplicate figure options icon. okay, then create an exact copy of the current figures. so இப்போ கரண்டா நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்க figures at the same types of image one more copy of figures உங்களுக்கு generate ஆகணும் அப்படினா that time we used to this option, that is duplicate figure control. ஓகேங்களா, this is the option for duplicate figure control. okay, then next one figure scale. so if you want to size of the figures, for figure உடைய sizes நம்ம increase or decrease பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா figure scale options control. okay, then specify the percentage value to change the figure from its default size. so default size of the figures பாத்தீங்கன்னா normal 100% இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் செஷன்ஸ்ல பார்த்தோம். இந்த செஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த figure scales then if you want to increase the percentage value basisல, for example 100 என்ற values increasing or decreasing buttons options யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா figures உடைய size increase பண்ண முடியும், at the same time decrease பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, this is the option figure control, that mean figure scale control option. ஓகேங்களா, if you want to increase or decrease also to set the scale of the figures to changing the size of the figure. okay, then next one is the opacity and transparency. so if you want to moving the specified locations of area, so exact animations area look and small size and full size of view க்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த opacity and transparency. okay, then specify the percentage of opacity transparency of the selected figures. so நீங்க செலக்ட் பண்ணிருக்க அந்த figures உடைய positions, that means percentage wise நீங்க specify பண்ணனும். that means அந்த exact animation உடைய
ஏரியா எந்த லொக்கேஷன்ஸ் வியூவில் நமக்கு ஸ்பெசிஃபை ஆகணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது என்னென்னா ஒப்பாசிட்டி அண்டு டிரான்ஸ்பரன்சி கண்ட்ரோல். ஓகே, திஸ் இஸ் த ஒப்பாசிட்டி அண்ட் த and transparency control option for if you want to increase the 0 to 100%. ஓகேங்களா. then the next one is to flip vertically, flip the image horizontally and then rotate by 180 degree. For example, if you want to flip control, so flip figure options யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஹரிசாண்டலாக இருக்கிற இமேஜஸை வெர்டிக்கலாகவும் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கிற இமேஜஸை ஹரிசாண்டலாகவும் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டு ரொட்டேட் பை 180 டிகிரி. ஸோ 180 டிகிரிஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் இமேஜ் வெர்டிக்கல் ஃப்ளிப் இமேஜ் இன்ட்டு ஹரிசாண்டல் அண்ட் ஹரிசாண்டல் இமேஜ் இன்ட்டு வெர்டிக்கல் பேசிஸில் என்ன ஆகுனா உங்களுக்கான டைரக்ட் இமேஜ் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு செஷன்ஸில் ஃபிகர்ஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ், ஃபிகர்ஸ் கண்ட்ரோலில் என்ன, இந்த ஃபிகர்ஸ் கண்ட்ரோலில் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.